ஓம் சாந்தி. 5/8/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளையும், உங்களில் யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமமாக மாற்றுகிறார்களோ, ஓய்வு பிரியர்களாக இருப்பதில்லையோ, அவர்கள்தான் நேர்மையானவர்களாவார்கள். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒருபோதும் சொல்ல முடியாது? பதில்: எங்களுக்கு பிரம்மாவோடு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் நேரடியாக சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என்று பிராமணர்களாகிய நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. பிரம்மபாபா இல்லாமல் பிராமணர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. யாருக்கு பிரம்மாவோடு தொடர்பில்லையோ, அதாவது யார் பிரம்மாவாய் வம்சாவழியினர் இல்லையோ, அவர்கள் சூத்திரர்களே ஆவர். சூத்திரர்கள் ஒருபோதும் தேவதைகளாக ஆக முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தாத்தாவின், அதாவது பிரம்மா மூலம் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் திறப்புழா செய்து வைக்கிறீர்கள். ஆனால் எல்லையற்ற தந்தை எப்போதோ திறப்புழா செய்துவிட்டார். இப்போது இதன் கிளைகள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பாடசாலைகள் வேண்டுமல்லவா? இது ஒரு பாடசாலை. இதில் பாபா இருக்கின்றார். இதனுடைய பெயர் மதுபன் என்று வைக்கப்பட்டுள்ளது. மதுபனில் எப்போதும் முரளி வாசிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். யாருடைய முரளி? பகவானுடையது. பகவான் நிராகாரமானவர் அல்லவா? முரளியை பௌதீக ரதத்தின், அதாவது பிரம்மபாபாவுடைய சரீரத்தின் மூலம் கூறுகிறார். அவருடைய பெயரை பாக்யசாலி ரதம் என்று வைத்துள்ளனர். இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இவருக்குள் பாபா பிரவேசமாகி இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் தான் புரிந்து கொள்கிறீர்கள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய திறப்புழா நடந்துவிட்டது. மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளையும் 84 பிறவிகளை யார் எடுத்தார்களோ, முதலில் வருகிறார்களோ, அவர்கள்தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார். பாருங்கள், இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வருகிறீர்கள். சத்யநாராயணனுடைய கதையைத்தான் சொல்கிறார்கள். எப்போதாவது ராமர் சீதையை ஆவதற்காக கதை சொல்கிறார்களா என்ன? இல்லை. ஆகவே நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுகிறார்கள். பிரம்மா தேவதாய நமக, பிறகு சிவன் பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள். அவர் தனிப்பட்டவராகிவிட்டார் அல்லவா? தேவதைகளை எப்போதாவது பகவான் என்று சொல்ல முடியுமா? எனவே பாபா புரிய வைக்கிறார், யார் மூலமாக திறப்புழா செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியின் திறப்புழா செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக பகவான் அடித்தளம் இட்டுவிட்டார் என்று புரிய வைக்க வேண்டும். எனவே குழந்தைகள், இது ஈஸ்வரிய அருங்காட்சியகம் என புரிய வைக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே வாருங்கள், வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆகவே திறந்து வைப்பவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் பிரம்மா குமாரியாக இருக்கிறோம். சூத்ரனிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றோம். பாபா இந்த பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்று புரிய வையுங்கள். மேலும் வரதானம்: அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுதல்களில் இருந்து விடுபட்டு ஆசையற்றவராக, இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லைகளை கடந்து செல்பவர் விஸ்வ கல்யாணக்காரி ஆவார். ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை பற்றி கற்று பார்ப்போம். பிரம்மா தேவதாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள்.
அவர் தனிப்பட்டவராகிவிட்டார் அல்லவா? தேவதைகளை எப்போதாவது பகவான் என்று சொல்ல முடியுமா? எனவே பாபா புரிய வைக்கின்றார், யார் மூலமாக திறப்பு விழா செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக பகவான் அடித்தளம் இட்டு விட்டார் என்று புரிய வைக்க வேண்டும். உலகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்ததல்லவா? இவர்கள் சத்யுகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? எனவே மனிதர்கள் கலை நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மற்றும் பெரிய பல்கலைக்கழகம் அல்லது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இது என்று புரிய வைக்க வேண்டும். விஸ்வவித்யாலயம் என்று நிறைய பேர் பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவை ஒன்றும் உலக பல்கலைக்கழகம் அல்ல. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் என்றாகிவிட்டது. முழு உலகத்திலும் எல்லையற்ற தந்தை ஒரே கல்லூரியை திறக்கிறார். உலகத்தில் தூய்மை ஆவதற்கான விஸ்வவித்யாலயம் இந்த ஒன்று மட்டுமே ஆகும். அதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். நாங்கள் முழு உலகத்தையும் சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறோம். ஆகையினால் இதனை ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் வந்து முழு உலகத்திற்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறார். பாபாவின் விஷயம் எங்கே? இவர்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளும் பல்கலைக்கழகங்கள் எங்கே? யூனிவர்ஸ் என்றால் முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும். இது பாபாவின் காரியமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா மலர்களின் தோட்டம் என்ற தலைப்பில் கூறுகின்றார். பாருங்கள், ஒவ்வொரு டீச்சரும் 10-20 சென்டரை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நிறைய சேவை செய்ய வேண்டும். கடைகளை திறந்து கொண்டே செல்ல வேண்டும். தங்களுக்கு சமமாக மாற்றிவிட்டு யாரையாவது பொறுப்பாக விட்டு கொண்டே செல்ல வேண்டும். தங்களுக்கு சமமாக தயார் செய்துவிட்டு வேறொரு சென்டரை திறக்க வேண்டும் என்று மனதில் வர வேண்டும். ஆனால் இப்படி நேர்மையானவர்கள் பலரில் சிலர்தான் இருக்கிறார்கள். யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சென்டரை திறந்தார்கள், தங்களுக்கு சமமாக மாற்றினார்கள். பிறகு மற்றொரு இடத்திற்கு சேவை செய்ய வேண்டும். ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நல்லது. யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லையா? வேறு காரியம் செய்யுங்கள். அதில் தேக அபிமானம் வரக்கூடாது. நான் பெரிய வீட்டை சேர்ந்தவன், இந்த வேலையை எப்படி செய்வேன்? எங்களுக்கு வலி ஏற்படும், கொஞ்சம் வேலை செய்தால் எலும்பு நோகும் என்பதை தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. எதையும் புரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அல்லவா? பாபா இன்னார் எனக்கு புரிய வைத்தார், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டார்கள் என்று மற்றவர்களும் எழுத வேண்டும். சேவையின் நிறுவனம் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு டீச்சராக ஆக வேண்டும் ஒவ்வொருவரும். பிறகு தாங்களே எழுத வேண்டும், பாபா எங்களுக்கு பின்னால் பராமரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நான் நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றியுள்ளேன், நாங்கள் சென்டரை திறந்து கொண்டே செல்கின்றோம். இப்படிப்பட்ட குழந்தைகளைத்தான் மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. சேவையே செய்யவில்லை என்றால் எப்படி மலர்களாக ஆக முடியும்? மலர்களின் தோட்டமும் இருக்கிறது. ஓம் சாந்தி.
நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. மாறிடும் இந்த உலகத்திலே நிலைப்பவன் நீ மட்டுமேதான். சிவா உன் வழி நீரே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே, மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே, மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபலம் காதல் மட்டும் தான் காலத்தால் அழிக்க முடியாதே. சிவ பாபா உன் வழி நீரே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. இடையிலே போய்விடும் சொந்த பந்தங்களை மறந்துதான் உன்னை நான் என்றும் நினைப்பேனே. தந்தையே உன்னை நினைக்கையிலே உலகமே எனக்கு மறக்கின்றதே. சிவ பாபா உன் வழி மீதே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். இறுதி